வணக்கம். தாவர உலகத்தோட ஆணிவேர் என்னன்னு பார்த்தா அது செல் தான். வாங்க இன்னைக்கு நாம ஒரு தாவர செல்லுக்குள்ள ஒரு சின்ன டூர் போயிட்டு வருவோம். அதுக்குள்ள என்னென்ன இருக்கு, அதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? நாம ஒரு செடிய இல்ல ஒரு பெரிய மரத்தை பார்க்கறோம். ஆனா அதுக்கு உயிர் கொடுக்கிற அந்த சின்னஞ்சிறு அடிப்படை விஷயம் என்னன்னு என்னைக்கா யோசிச்சிருக்கோமா? அதுதான் செல். இந்த கேள்விதான் நம்மளோட இந்த சுவாரஸ்யமான பயணத்துக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம பயணத்துல முதல்ல நிக்க போற இடம் அந்த செல்லோட அவுட்டர் லேயர், அதாவது களச்சுவர். இது ஒரு பெரிய கோட்டச்சுவர்னு நினைச்சுக்கோங்க. அவ்வளோ பலமானது. இப்போ நீங்க பார்க்கறது தான் அந்த களச்சுவர். பாத்தீங்களா எவ்வளோ சிம்பிளா ஆனா எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. ஒரு செடி புயல் காட்டுல கூட அசையாம நிக்கிறதுக்கு இந்த உறுதியான அமைப்பு ஒரு முக்கிய காரணம். இது செல்லுக்கு ஒரு ஷேப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாம நல்ல பாதுகாப்பையும் கொடுக்குது. அப்போ களச்சுவர்னா என்னன்னு கேட்டா, சிம்பிளா சொல்லணும்னா இது தாவர செல்லோட வெளிப்புறத்துல இருக்கிற ஒரு உயிரில்லாத ஆனா ரொம்ப உறுதியான ஒரு அடுக்கு. இதுல செல்லுலோஸ்னு ஒரு பொருள் அதிகமா இருக்கிறதால தான் இதுக்கு இவ்வளவு கெட்டித்தன்மை கிடைக்குது. அப்போ இதோட மெயின் வேலை என்ன யோசிச்சு பாருங்களேன். ஒரு வீட்டுக்கு சுவர் எவ்வளவு முக்கியம், அதே மாதிரி தான் முதல்ல இது செல்லுக்கு ஒரு கச்சிதமான வடிவத்தை கொடுக்குது. ரெண்டாவது அதுக்கு தேவையான சப்போர்ட்டையும் கொடுக்குது. எல்லாத்துக்கும் மேல வெளியிலிருந்து வர்ற எந்த ஒரு ஆபத்தையும் தடுத்து நிறுத்துற ஒரு கவசம் மாதிரி இது செயல்படுது. சரி, இந்த கோட்டையை தாண்டி உள்ள போலாமா? அடுத்ததா நம்ம பார்க்க போறது அந்த செல்லோட செக்யூரிட்டி கேட். அதோட பேரு முதலுரு மென்சவ்வு. இங்க பாருங்க, அந்த கெட்டியான சுவருக்குள்ள இந்த மென்சவ்வு எப்படி இருக்குன்னு. இதோட அமைப்பு ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இதுதான் செல்லுக்குள்ள யார் போகலாம் யார் போகக்கூடாதுன்னு முடிவு செய்யற ஒரு வாட்ச்மேன் மாதிரி. இது ஏதோ ஒரு சாதாரண லேயர் கிடையாது. இது ஒரு தேர்வு கடத்து சவ்வு, அதாவது செலக்டிவ்லி பெர்மியபிள்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் அப்படியே உள்ள விடாது. ஹேய் நீ உள்ள வா, நீ வெளியே போ அப்படின்னு ரொம்ப கவனமா செலக்ட் பண்ணி தான் அனுப்போம். இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரு விஐபி வீட்டு வாசல்ல இருக்கிற செக்யூரிட்டி கேட் மாதிரி வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் உள்ளே போக அனுமதி கிடையாது. யாரு தேவையோ அவங்கள மட்டும்தான் ரொம்ப சரியா தேர்ந்தெடுத்து உள்ளே அனுப்போம். இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். தாவர செல்கள்ல நாம இப்ப பார்த்த களச்சுவர் தான் வெளிப்பக்கம் இருக்கு. ஆனா விலங்கு செல்கள்ல, அதாவது நம்ம உடம்புல இருக்கிற செல்கள்ல இந்த முதலுரு மென்சவ்வு தான் அவுட்டர் லேயர். இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, களச்சுவர் பெரும்பாலும் எல்லாத்தையும் உள்ளே விடும். ஆனா இந்த மென்சவ்வு ரொம்ப செலக்டிவா தான் அனுமதிக்கும். இது ரொம்பவே பெரிய வித்தியாசம். இப்போ செல்லுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். அந்த கோட்டை கதவு எல்லாத்தையும் தாண்டிட்டோம். உள்ள போனதும் அந்த செல் முழுசா ஒரு மாதிரி திரவத்தால நிரம்பி இருக்கு. அதுதான் சைட்டோபிளாசம், தமிழ்ல குழம்புன்னு சொல்லுவோம். இந்த படத்துல பாருங்களேன், செல்லோட உள்பகுதி முழுசும் ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஒரு பொருள் பரவி இருக்குல்ல, அதுதான் இந்த குழம்பு. செல்லுக்குள்ள இருக்கிற மத்த எல்லா குட்டி குட்டி உறுப்புகளும் இதுக்குள்ளதான் மிதந்துட்டு இருக்கு. சரியா சொல்லணும்னா இந்த குழம்பு எங்க இருக்குன்னா, நம்ம பார்த்தோமே அந்த மென்சவ்வு, அதுக்கும் செல்லோட சென்டர்ல இருக்கிற உட்கருவுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பொருள். இதுதான் செல்லோட உள்ளுலகத்தையே உருவாக்குது. அதனாலதான் இதை நம்ம சும்மா ஒரு திரவம்னு சொல்லாம செல்லோட உயிர் திரவம்னு சொல்றோம். ஏன்னா நம்ம உயிர் வாழ தேவையான பல ரசாயன மாற்றங்கள் நடக்கிற முக்கியமான இடமே இதுதான். சரி, இதுக்குள்ள அப்படி என்னதான் நடக்குதுன்னு கேக்குறீங்களா? செல்லுக்கு தேவையான சர்க்கரை, புரதம், மத்த சத்துக்கள்னு எல்லாமே இங்கதான் கரைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, செல்லோட வளர்சிதை மாற்ற செயல்பாடுகள், அதாவது மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நடக்கிற ஒரு பரபரப்பான தொழிற்சாலை மாதிரி இது 24/7 இயங்கிட்டே இருக்கும். ஆக சுவர் ஒரு கோட்டையாவும் சவ்வு ஒரு கதவாவும் பார்த்தோம். சரி, அப்ப இந்த செல்ங்கிற நகரத்துக்குள்ள என்ன இருக்கு? இங்க தொழிற்சாலைகள், பவர் ஸ்டேஷன்கள், கண்ட்ரோல் ரூம்லாம் இருக்குமா? அதெல்லாம் என்ன, எப்படி வேலை செய்யுது? இதை பத்தி யோசிச்சு பாருங்க. நம்ம அடுத்த பயணத்துல இதையெல்லாம் பத்தி விரிவாக பார்க்கலாம்.